வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்ட வாரியாக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகள் வந்து நமக்கு நிரந்தர வேலை வாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தகுந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண அதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாரும் பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ரொம்பவே முக்கியமான பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தனது பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைக்கு வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது, எந்த மாதிரி கட்டணமும் கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ வச்சு ஆளுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. போன்ற முக்கியமான எல்லாமே இந்த வீடியோ வந்து கால் பண்ணி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உறவினர் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நீங்களும் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைல்ல வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு துறையில நமக்கான வேலை வாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. இது ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுனா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், சால்வ் கொஸ்டின் பேப்பர் மற்றும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக டெலிகிராம் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தரமான பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபீஸும் கிடையாது, எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ வச்சு அங்கே ஆட்கள் செலக்ட் பண்ண போறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 98க்கு மேற்பட்ட வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மேபி பிளஸ் ஆக மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தா 98 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஊர்ல எவ்வளவு வேகன்சின்னு வரிசையாக பார்ப்போம். நம்ம தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு 5 வேகன்சியும், சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தா ஒரு 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டா அவங்க கொடுக்கல. இப்போதைக்கு வந்து பார்த்தா 17 வேகன்சி கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வந்த உடனே கண்டிப்பா சேனல் அப்டேட் பண்ணுவோம். தாராளமா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்தையும் பார்த்தா ஏற்கனவே சொன்ன சமையலர், அதாவது குக் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்து பார்த்தீங்கன்னா பெருசா இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. உங்க தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நன்கு எழுதவும் பேசவும் படிக்கிறது தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான தகுதி வந்து பாத்தீங்கன்னா சைவம் மற்றும் அசைவம் வந்து பாத்தீங்கன்னா நன்கு சமைக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சமைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி கூட ஆட்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்டர்வியூ போறப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சமைக்க சொல்லி டெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கனால உங்களுக்கு நன்கு சைவம் மற்றும் அசைவம், அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு தான். அதனால கண்டிப்பா நல்லா சமைக்க தெரியும். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமைக்க தெரியும், உங்களுக்கு பார்த்தா வேலைக்கான தேடிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தா தமிழக அரசு நிரந்தர வேலை உங்களுக்கு நல்லாவே சேலரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாட்டி உங்க நண்பருக்கு ஒரு 2 ஷேர் பண்ணிக்கோங்க. பல பேர் இந்த மாதிரி வேலையை வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ரேராதமெண்ட்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் போடுவாங்க. அடுத்த சம்பளம் பொறுத்து ஸ்டார்டிங் 15,700 இருந்து 50,000 வரை கொடுக்குறாங்க. போய் நல்ல சேலரி தான். யார் எலிஜிபிளா சீக்கிரம் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வயது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரி மற்றும் ஓசி கேட்டகரி சார்ந்தவங்க அதிகபட்சமா 30 வரை விண்ணப்பிக்கலாம். இதே நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி சார்ந்தவங்க இருந்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வரை விண்ணப்பிக்கலாம். எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 35 வரை சொல்லியிருக்காங்க. அடுத்துக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் நீங்க வந்து சிவகங்கை மாவட்டம் அப்ளை பண்றதா கண்டிப்பா திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மாவட்ட பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மை நலவரத்துறை சென்று டேரக்டா போய் தான் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா தர்மபுரி மாவட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்றதா அங்க அபிஷியல் நோட்டீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ள மாதிரி விண்ணப்படியும் போன்று தயார் செய்தாது. கீழே கொடுத்துருக்க மாதிரி விண்ணப்பம் தயார் செய்திருக்கேன். பட் கீழே பார்த்தா ஒண்ணுமே அவங்க கொடுக்கல. ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்பிள் ஃபார்மெட் ரெடி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிங்க. தாராளமாக அந்த ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தருமபுரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் மேலே கொடுத்துருக்கேன் திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேரக்டாக போய் ஃபார்ம் வாங்கி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் யார் நண்பர் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஃபார்ம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். அப்படியே பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவனோட மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாம செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தா சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா அரசு தாய் சேய் மருத்துவமனையில நமக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. சேம் இது சமையல் வேலையை பார்த்தா அதே மருத்துவமனை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தா ஃபார்ம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாராளமாக நீங்க டேரக்டா போய் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். அதனால இப்ப சொன்னது வந்து பார்த்தா தருமபுரி தவிர மீதி இருக்க அனைத்துக்குமே வந்து பார்த்தா ஃபார்ம் டேரக்டா போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். தருமபுரிக்கான பிடிஎஃப் ஃபைல், அதாவது நம்ம தருமபுரியின் சார்பாக தயார் பண்ணிய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தாமா யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு.
ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்தா டேரக்டாக நீ போய் வாங்குற மாதிரி இருக்கும். சென்னையில் யாரும் இருந்தாலும் அந்த ஃபார்ம் எனக்கு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட மெயில் அடிக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான். அடுத்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா சென்னை வந்து பார்த்தா 14/9/2019, தருமபுரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27/9, சிவகங்கை மற்றும் திருவள்ளூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20/9 கொடுத்துனாவே டைம் இருக்கு. யார் எலிஜிபிள்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நிறைய பேருக்கு டவுட் வரும், ப்ரோ இதுக்கான அட்ரஸ்லாம் எங்க கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. அட்ரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு சிலது பார்த்தா அப்பீல் நோட்டீஸ் கிளியராக கொடுத்து ஒரு சிலது கொடுக்கல. அதனால நீங்கள் மாவட்டத்தில் இருக்க பிற்படுத்த மட்டும் சிறுபான்மை நலவாழ்வு வந்து பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா உங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் தான் இருக்கும். அந்த கலெக்டர் ஆஃபீஸில் செக் பண்ணி போதுமானது. இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க யாரும் அந்த கரெக்டான அட்ரஸ் இருந்தால் தவறாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வண்டியை மற்றவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணலாம்னு பார்த்தா டேரெக்டாக போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னு பார்த்தா தரமா ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் தரமா அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அவன் A4 சைஸ் கவருக்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் தெளிவாக எழுதிக்கோங்க. கீழே அட்ரஸ் எழுதிட்டு இந்த சைடு ஃப்ரம் அட்ரஸ் போட்டு கிளியராக அட்டாச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் வச்சுக்கணும். ஃபார்ம்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சு கண்டிப்பாக மார்க் ஷீட் அண்ட் டிசி கண்டிப்பாக கேட்பாங்க. அது எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் மட்டும் டிசி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க. அது மூன்றாவது பார்த்தா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் இருக்கும். ஏதாச்சும் 2 ப்ரூஃப் கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடுத்த 4வது பார்த்தா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க. 5வது பார்த்தா பிஎஸ்டி சர்டிஃபிகேட். நீங்கள் தமிழ் வழியிலிருந்து கல்வி பயின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. பிஎஸ்டி சர்டிஃபிகேட் என்ன ப்ரோ எங்கே போய் வாங்குற போது அனைத்து மாத்தாலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல அக்யூட் அனைத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மறக்காம செல்ஃப் அட்டஸ்டட் படிக்கோங்க. ஜெராக்ஸ் கை மூலம் வச்சா போதுமானது, மறந்துடாங்க. அடுத்து பார்த்தா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை அடிப்படையில் வருவீங்களா, எக்ஸைஸ் பண்ணும் ஆதார் அட்டை இல்லை மாட்டுத்திறன் மூலம் முன்னுரிமை அடிப்படையில் வந்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் டிசிஷன் கார்டு வச்சிங்கன்னா மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. அது 8வது பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்தால் மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வைக்கணும் அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா நல்லது உங்களுக்கு. அடுத்து 9வது வந்து பார்த்தீங்கன்னா தவிர வேறு அடிஷனல் ப்ரூஃப் வைக்க ஆசைப்பட்டாலும் மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதான் தருமபுரி மாவட்டத்துக்கு நம்ம வந்து பார்த்தா தமிழ் சார்பாக ரெடி பண்ண ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம். தரமா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தருமபுரி மாவட்டத்தை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் என்னவோ அது மட்டும் தான் கொடுத்துருந்தாமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. எப்படி சொல்கிறமான ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலே கையெழுத்து போட்டுங்க. ப்ளஸ் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அனுப்பிச்சா கண்டிப்பாக நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த அப்டேட் பண்ணோம், தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அட்ரஸ் கிடைச்ச உடனே கண்டிப்பாக சேனல் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் டெலிகிராம் குரூப் மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிக்கணும். தரமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றி அனைத்து மாதிரி டீடைல்ஸ் கவர் பண்ணி சப்போஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் நோட்டீஸ் நீட் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து வரிசையாக கொடுக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்தா அனைத்து மாவட்டத்துக்கும் பார்த்தா ஒரே பிடிஎஃப் லிங்க் கொடுக்குது. நம்ம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக வந்து நினைக்கிறேன். வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஸ்னா மொபைல் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போட்டு கருத்து சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.